அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் காண இருப்பது இரண்டாவது திருமணம் எப்போது நடக்கும். ஒன்று, முதலாம் திருமணம் முறிவதற்கான முதன்மையான காரணங்கள். முதலாம் திருமணம் கெட்டாதான் இரண்டாவது திருமணத்துக்கான வரப்போகிறார்கள். முதலாவது முறிவது அல்லது கணவனோ மனைவியோ எதிர்பாராத விதமாக உயிரிழப்பு ஏற்படுவதன் காரணமாகத்தான் இரண்டாவது திருமணத்திற்கான வருகிறார்கள். ஏன் முதல் திருமணம் கெடுது? அதற்கான முதன்மையான காரணம் என்றால், முதல் திருமணத்திற்கான பாவகம் என்பது 7ஆம் இடம். 7ஆம் இடமும் 7ஆம் அதிபதியும் 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த பாவகம் பாதிக்கப்படுது, நசுக்கப்படுது. அப்படி என்றால் சனி செவ்வாய் ராகுடைய ஒத்த தாக்குதல் அல்லது 7ஆம் அதிபதி இந்த பாவக்கிரகங்கள் முப்பெரும் பாவகம் என்று சொல்லக்கூடிய ராகு செவ்வாய் சனி தொடர்பை பெறுவது அல்லது இந்த பாவகாதிபதி நீச்சம் 6-8 போன்ற பாவங்களை மறைவது, 6, 8, 12 போன்ற பாவங்களை மறையும் போது ஒருவருக்கு 7ஆம் அதிபதி 6இல் மறையும் போது என்னவென்றால் கணவன் மனைவிகளும் கருத்து 2 பேரும் விவகாரத்து பெற்று அடுத்ததாக திருமணம் போன்ற அடுத்த திருமணத்துக்கான விவகாரங்களை இறங்குவார்கள். ஓகே, இந்த முதல் பாவகம் கெட்டுப்போய் 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி கெட்டுப்போனவர்கள் தான் இரண்டாவது திருமணம் என்பது நடக்கும். நான் சொன்ன இந்த அமைப்புகளில் 6, 8, 12 மறைவது அல்லது அவர் சனி செவ்வாய் அந்த 7ஆம் பாவகம் சனி செவ்வாய் போன்ற ராகுட முப்பெரும் பாவங்களை தொடர்பை பெற்று அந்த பாவகம் நசுக்கப்படுவது, இது போன்ற அமைப்பு அல்லது 7ஆம் அதிபதி நீசமாவது. அது இன்னொன்று விதி என்னென்றால், 7ஆம் அதிபதியை விட 11ஆம் அதிபதி வலுக்கும் போதும் ஒருவருக்கு 2 திருமணம் என்பது கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் நடந்தே தீரும். 7ஆம் பாவகத்தை விட 11ஆம், உதாரணத்திற்கு 7ஆம் அதிபதி 7வாக உள்ளார், அவரை விட 11ஆம் அதிபதி வலுப்பெறும்போது உச்சமோ ஆட்சியோ பெற்று வலுவாக 11ஆம் அதிபதி பெறும்போதும் நான் கண்டவரை இது போன்ற அமைப்புகளிலும் இரண்டாவது திருமணம் என்பது ஜாதகருக்கு நடக்கிறது. சரி, இரண்டாவது திருமணம் எப்போது நடக்கும்? இரண்டாவது திருமணத்திற்கு 7ஆம் அதிபதி முதல் திருமணம், இரண்டாவது திருமணத்திற்கு 11ஆம் அதிபதியுடன் அவருடைய தசாபுத்தி அந்தர காலங்களில் ஒருவருக்கு திருமணம் என்பது கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் நடக்கும். நான் இப்போ அண்மையில் கண்ட ஜாதகத்தின் படி பார்த்தீங்கன்னா தனுசு லக்கண ஜாதகருக்கு அவருக்கு சுக்கிரதசை ஆரம்பித்து சுக்கிரன் சனியுடன் இணைந்து அந்த சுக்கிரன் 6-12 மறைந்து சனியுடன் மிக நெருக்கமாக இணைந்திருந்த காரணத்தினால முதல் மனைவி அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இறக்கிறார். ஏன்னால் சுக்கிரன் காரகன் அல்லவா, அந்த காரகன் சனியுடன் இணைந்து தனுசு லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய புதனையும் சனி 3ஆம் பார்வையாக பார்த்து இப்போ காரகனும் பாதிக்கப்படுகிறார். அதிபதி அந்த ஸ்தானாதிபதியாக சனியுடைய பார்வை பெற்றதற்கு காரணமாக அவருடைய முதல் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து இப்போது அவர் நம்மகிட்ட அண்மையில் ஜாதகத்துக்கு வந்திருக்கோம். அண்மையில் வந்திருந்தால் 20 எப்போ நடக்கும் என்று பார்க்கும்போது அவருக்கு சுக்கிர திசை, சுக்கிரன் 6-11 கூடியவர் அல்லவா, தனுசு லக்னத்திற்கு 11 கூடிய சுக்கிரன் அவர் 3ஆம் அதிபதியாகிய 2-3 அதிபதியாகிய சனியுடன் இணைந்து அவருக்கு சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய, நான் சொன்னேன் சுக்கிரனுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புத்தியில் உங்களுக்கு திருமணம் என்பது நடக்கும் என்று அவர்கள் சொல்லியிருந்தேன். அதே போலவே அவருக்கு திருமணம் இப்போது நிச்சயம் ஆகிவிட்டது. அப்போ இரண்டாம் திருமணம் எப்படி நடக்குது? 3, 7, 11 பொதுவாக திருமண ஸ்தானங்கள். 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடம் வலுப்பெறும் போது அல்லது 11ஆம் திசை வரும்போது 11க்கு 11 உள்ள கிரகங்களுடைய இந்த 3 பாகம் டச் ஆகணும். 3, 7 பாகம் டச் ஆகணும். இங்கே 2 பாகம் டச் ஆகுது. 11ஆம் அதிபதி ஆகிய சுக்கிரனும் 3ஆம் அதிபதி சனியும் இணைந்து அவர்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவுடைய புக்தியில் அவருக்கு திருமணம் நடக்கும் என்றேன். அதே போல இன்று திருமணம் நடந்துவிட்டது. இரண்டாம் திருமணத்திற்கு 11ஆம் பாவகம் அல்லது 11ஆம் பாவதிக்கு 11 இருக்கக்கூடிய கிரகங்கள் இதனுடைய காலகட்டங்களில் அவருக்கு இரண்டாவது திருமணம் என்பது நடக்கும். 7ஆம் பாவம் கெட்டால் தாங்க இரண்டாவது திருமணமே. 7ஆம் பாவம் நல்லா இருந்து விட்டால் அவருக்கு இரண்டாவது திருமணம் என்பது நடக்காது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருக்குறிப்பு தொண்டன் ஜோதிட நிலையம், காரைக்குடி.